ஹலோ, ஹாய், வணக்கம். வெல்கம் டு த ஜியோ புல்ஸ். இந்த சேனல்ல குடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்ப்பஸ். நீங்க ஷேர் மார்க்கெட்ல ட்ரேடிங் பண்ணீங்க, இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, தெரிஞ்சுக்கிட்டு, கத்துக்கிட்டு ட்ரேடிங் பண்ணுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்ட பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும், கத்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நம்ம கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஆப்ஷன்ஸ்ல மேக்ஸ யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்பரா என்ட்ரி பண்றது, எக்ஸிட் பண்றது, எங்க டார்கெட் வைக்கிறது, எங்க நம்ம என்ட்ரி போலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் சொல்லிக் குடுத்துட்டு இருக்கோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு. ஸோ குரூப்ல ஜாயின் பண்றேன்னு நினைக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 5-3 இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறது என்ன நடந்துச்சுன்னு சொல்லி பார்ப்போம். இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. நீங்க யோசிச்ச மாதிரியே நம்ம யோசிச்ச மாதிரி கேப் அப்ல ஓப்பன் ஆயிருந்தாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ 24,547க்கு கீழே வரல. அதே மாதிரி 24,476. ஸோ அந்த குறிப்பிட்ட லெவலுக்குள்ளே இன்னைக்கு மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு 2:30க்கு மேல மார்க்கெட் வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போன மார்க்கெட் 24,855 வரைக்கும் போயிருக்காங்க. அதாவது நம்மளோட லெவல்ஸான 877 நோக்கி போயிருக்காங்க. ஸோ மார்க்கெட் அதுக்கு போக முடியாம கீழே இறங்கிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்க 24,676 சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ஸோ நம்ம லெவல்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக ஒர்க் ஆயிருக்கு அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இப்போ மார்க்கெட்டில் நம்ம இதை எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் அனலைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,450 கால் அண்ட் 24,450 போட். இதில் வந்து 344 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல். அதே மாதிரி 296 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு மார்க்கெட் அப்படிங்கிறவங்க இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆயிட்டு மேலே போக முடியாத மார்க்கெட் மேலேருந்து ஃபர்ஸ்ட் கேண்டிலே 376 அப்படிங்கிற நம்ம டார்கெட்டை போய் ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால மார்க்கெட் கீழே வந்துட்டு திருப்பியும் 296 சப்போர்ட் எடுத்த மார்க்கெட் திருப்பியும் மேலே போயிட்டு 276 வரைக்கும் மேலே போயிருக்காங்க. ஸோ நம்ம வந்து எங்கே ப்ராப்பராக என்ட்ரி கொடுத்துருந்தோம் அப்படின்னா 322 சொல்லியிருந்தோம். ஸோ 322 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா 276 சொல்லியிருந்தோம். இன்னும் அக்யூரேட் ப்ராப்பரான லெவல் நம்ம கீழே நீங்கள் எடுத்திருந்து கீழே வந்து ஒரு 25 பாயிண்ட். ஸோ நீங்கள் அதை கேப்சர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ கீழே வந்து இங்கே பாருங்க கீழே வந்து ஒரு 25 பாயிண்ட். ஸோ கடைசியில் இங்கே வந்து கீழே வந்து 376 பிரேக் பண்ணா 472. ஸோ அதே மாதிரி லெவல்ஸ் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது வந்து நான் வந்து முதல்ல கொடுத்தது. ஸோ இது வந்து ப்ராப்பரான திருப்பி என்ட்ரி வந்து நீங்கள் 299 கீழே மார்க்கெட் வரவே இல்லை. ஸோ நீங்கள் 323 நீங்கள் என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா ப்ராப்பரான பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் 4-5 டைம் வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிட்டுலாம் ஈஸியாக. இது வந்து ஒரு கடைசியில் கன்ஃபர்மேஷன் லெவல். ஸோ இந்த கன்ஃபர்மேஷனுக்கு அப்புறம் நம்ம மார்க்கெட்டில் ப்ராப்பராக என்ட்ரி எடுக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக தான். புட் சைடில் என்ட்ரி போயிருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா கண்டிப்பாக புட் சைடில் என்ட்ரி போயிருக்க முடியாது. புட் சைடில் வந்து என்ட்ரி போக முடியாத அளவுக்கு இருந்துச்சு. இன்னைக்கு நான் லைவ்ல வந்து சொல்லியிருந்தேன் நம்ம புட் சைடில் போகிறா வந்து எங்கே நீங்கள் புட் சைடில் போகலாம் என்ட்ரி போயிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம அதில் வந்து 26,550 பார்த்தோம்னு நினைக்கிறேன். சரியா வரல. ஆமாம் 550. ஸோ 550 நீங்கள் பார்த்தா தெரியும். 550 180க்கு கீழே வரவே இல்லை. ஸோ அப்புறம் ஒரு 1.5க்கு மேலே மார்க்கெட் வந்து நீங்கள் 180 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா 266 அப்படிங்கிறது டார்கெட்டாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். அதுவே இங்கே பாருங்க 180 சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு டைம் போயிருக்கு. திருப்பியும் சப்போர்ட் எடுத்துட்டு 2 டைம் போயிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மார்க்கெட் வந்து அனலைசிஸ் பண்ணோம். ஸோ மார்க்கெட் வந்து இது நான் லைவ்ல வந்து சொல்லிட்டு இருந்தேன். லைவ்ல வந்து நீங்கள் இந்த மாதிரி எடுங்க. ஏன்னா அப்போ தான் இங்கே மார்க்கெட் வந்து இங்கேருந்து மேலே போய் ரீச் பண்ணிட்டு கீழே வந்தாங்க. ஸோ அப்போ நம்ம புட் சைடில் இங்கே ஒரு 2 ப்ராஃபிட் புக் பண்ணிடலாம். திருப்பி 2வது டைம் இப்போ 226 நான் இங்கே என்ட்ரி எடுத்து ஸ்டாப் லாஸ் வந்து கீழே போட்டுருங்க. டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் இங்கே வைங்க, செகண்ட் டார்கெட் வந்து இது வரைக்கும் வைங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ மார்க்கெட் வந்து போய் ஃபர்ஸ்ட் டார்கெட் போய் ரீச் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சஸ்டைன் ஆக முடியுமான்னு பார்த்தோம். சஸ்டைன் ஆகல. மார்க்கெட் அங்கே கீழே இறங்கிட்டாங்க. திருப்பியும் எல்லாருமே இந்த சைடில் வந்து 2:30க்கு மேலே எல்லாரோட மைண்ட் செட் என்ன வந்திருக்கும், மார்க்கெட் கீழே வேலை போகிறாங்க அப்படிங்கிற மெட்டாலிட்டி கொண்டு வந்துட்டு மார்க்கெட் வந்து அப்சைடில் மேலே தூக்கிட்டாங்க. ஸோ நம்ம அதையும் சொல்லியிருந்தோம். நீங்கள் வந்து இப்போ கீழே போயிட்டு மேலே வரும்போது நீங்கள் 322 நீங்கள் என்ன எடுத்தீங்கன்னா டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட், அதே மாதிரி செகண்ட் டார்கெட், தேர்ட் டார்கெட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதுக்கு லெவல்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். நீங்கள் இதில் தான் என்ட்ரி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. 24,600 கால் 600 போட்டு அதில் நீங்கள் ப்ராப்பராக என்ட்ரி எடுத்து இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ 24,600 காலில் பாருங்க 27,600 காலில் நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 197 பிரேக் பண்ணிட்டு கீழே போயிட்டாங்க அப்படின்னா 164 வரைக்கும் போவாங்க. அதுக்கு மேலே சஸ்டைன் ஆனாங்க அப்படின்னா மார்க்கெட் எங்கே போவாங்கன்னா 394 வரைக்கும் போவாங்க. அப்போ நீங்கள் 225 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னா டார்கெட் வந்து 264, அப்புறம் வந்து செகண்ட் டார்கெட் வந்து 312, தேர்ட் டார்கெட் 344. ஸோ மார்க்கெட் ஈஸியாக ரீச் பண்ணிட்டாங்க. இந்த லெவல்ஸை வந்து நான் எதில் கொடுத்துருந்தேன்னா லைவ்ல கொடுத்துருந்தேன். லைவ்ல வந்து மார்க்கெட் வரதுக்கு முன்னாடி கொடுத்துருந்தேன். ஸோ இங்கே கீழே போயிட்டு மேலே வரும்போது நீங்கள் இங்கே என்ட்ரி எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட் அங்கே போய் அழகாக போய் ரீச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் நமக்கு ப்ராப்பராக வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 24,400. ஸோ 24,400 பாருங்க 24,400 என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ 24,400 நீங்கள் நல்ல பதில் தெரிஞ்சிருக்கும். 327 அப்படிங்கிறது நம்மளோட கீ லெவல், 300 அப்படிங்கிற ஸ்டார் லெவல். மார்க்கெட் ஓப்பன் ஆகிட்டு டவுன் சைடில் வந்த மார்க்கெட் நம்ம கீ லெவலில் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிருக்காங்க. ஸோ கீ லெவலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிருக்காங்க. ஸோ கீ லெவலுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ நம்ம இந்த இடத்த நம்ம விட்டுருவோம். 2வது டைம் திருப்பி நம்ம கீழே நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கீ லெவலில் நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் கீ லெவலில் 327 நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் அப்படிங்கிறது 401 அப்படிங்கிறது ஓப்பன் ப்ரைஸ் வச்சுக்கலாம். இன்னொன்று வந்து ஒன் ஆஃப் த ஸ்டார் லெவல். ஸோ மார்க்கெட் அங்கே போய் ரீச் பண்ணியிருக்காங்க. அதுவும் எத்தனை டைம், ஒரு டைம் போய் ரீச் பண்ணியிருக்காங்க. 2வது டைம் ஒர்க்க போய் அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே ஒரு 2வது டைம் ரீச் பண்ணியிருக்காங்க. 3வது மார்க்கெட் கீழே வந்த மார்க்கெட் அதே மாதிரி தான் பிரேக் பண்ணிட்டு மேலே போனாங்க. நீங்கள் திருப்பியும் இதே கீழே லெவலில் நீங்கள் என்ட்ரி எடுத்தீங்கன்னா டார்கெட் நீங்கள் பாருங்க எவ்வளோ தூரம் போயிருக்காங்க 464. ஆனால் மார்க்கெட் போனது 560 வரைக்கும் மார்க்கெட் போயிருக்காங்க. தான் மார்க்கெட் போய் டார்கெட் போய் ரீச்
இந்த மாதிரி தான் நம்ம மேக்ஸை யூஸ் பண்ணி மார்க்கெட்டில் நம்ம ப்ராப்பராக எப்படி என்ட்ரி பண்ணலாம், எப்படி எக்ஸிட் பண்ணலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம், கலெக்ஷன் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் வாட்ஸ்அப் குரூப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.